வணக்கம் அன்பர்களே. எனது பட்டையை தீட்டு யூடியூப் சேனலில் பெண் கவிஞர்களின் நவீன கவிதைகள் தொடர் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. பெண் தெய்வமாகவும் வணங்கப்பட வேண்டும் என்ற சிந்தனை எப்போது எதன் காரணமாக முளைவிடத் தொடங்கியது என்கிற கேள்வி ஒவ்வொரு ஆணுக்குள்ளும் ஒலித்து கொண்டுதான் இருக்கிறது. அந்த கேள்விக்கான பதில்களை தேடுவதில் அவன் தன் பெரும்பாலான பொழுதுகளை மிகவும் இரகசியமாக செலவிடுகிறான். ஆனால் தான் சார்ந்த சமூகத்திலிருந்து ஒரு பெண் தெய்வமாகவும் வழிபடப்படுவது அச்சத்தின் காரணமாகவா, பேராபத்திலிருந்து தன்னை காத்துக்கொள்ள ஒரு ஆண் மேற்கொள்ளும் அப்போதைய சிறு முயற்சியா? கட்டுப்பாடுகள், அடக்குமுறைகள், ஒடுக்குமுறைகள் என காலம் காலமாக பெண் அடக்கி வைக்கப்பட்டவளாக இருந்து வரும் நிலையில் அவள் எப்போது தெய்வமாக கட்டமைக்கப்பட்டாள்? நாம் யாரை எதற்காக பெண் தெய்வங்களாக போற்றி வணங்குகிறோம்? அவர்கள் குறித்து சொல்லப்படும் கதைகளின்படி வாழ்ந்தபோது அவர்களை துச்சமாக கூட மதிக்காதவர்கள் தற்போது காவல் தெய்வங்களாக வணங்குவது வெறும் பயம் காரணமாக மட்டுமா? வழக்காற்று கதைகளை விடுத்து அவர்கள் பற்றிய உண்மை கதைகளை எப்போதுதான் எங்களுக்கு சொல்வீர்கள் என சுபா செந்தில்குமார் கடல் எனும் வசீகர மீன் தொட்டி எனும் தொகுப்பில் கேட்கும் இக்கேள்விக்கு எப்போது விடை கிடைக்கும்? நிழல் ஒடிந்து விழும் சுள்ளிகளை சுமப்பவளின் வன உடலெங்கும் இலை நரம்புகளென கிளைத்து வழிகிறது வெயில். நீர்த்தடங்களின் தேங்கி நிற்கும் கூழாங்கற்களில் நடந்து செல்பவள் தன் வியர்வையின் வாசத்தை பருவம் மலரும் சுனையில் மிதக்க விடுகிறாள். விரிந்து படரும் அவ்வோடை தன் மர்ம விரல்களால் பாறைகளின் மர்மங்களில் சரிந்து பிரவாகமெடுக்கிறது அருவியாய். தொலைதூரச் சமவெளியில் உடை நழுவ நீராடுபவள் தன் இரு கரங்கள் நீட்டி ஏந்திக் கொள்கிறாள் வழக்கொழிந்து போன வனப்பேச்சியின் கதைகளை. ஒரு காட்டில் தன் போக்கில் சுதந்திரமாக இருக்க விரும்பியவள் கூட வனப்பேச்சியாக வடிவமைக்கப்பட்டிருக்கலாம். சுள்ளி பொறுக்கச் சென்ற எத்தனை வனப்பேச்சிகள் எங்கு போனார்கள் என தெரியாமலே எங்கோ போனார்களே. அங்கே வனப்பேச்சிகள் திரிகிறார்கள் என்கிற கட்டுக்கதைகளை காரணம் காட்டி வனம் எவ்வாறு கொள்ளையடிக்கப்படுகிறது? வனம் என்பது தாவரங்கள், பூச்சிகள், பறவைகள், விலங்குகளுக்கான இருப்பிடம் என்பது கொஞ்சம் கொஞ்சமாக மறைந்து அற்ப புழுக்கள் குடைவதற்கான கூடாரமாக மாறிப்போனதை என்னவென்று சொல்வது? யார் கேட்பது என்கிற ஆதங்கமெல்லாம் ஒரு சேர ஒலிக்கிறது இக்கவிதையில். பெண் சுதந்திரம் என்பதெல்லாம் வெகு நாளாக மூடி கிடக்கும் கண்களை கொஞ்ச நேரம் கட்டவிழ்த்துவிட்டு அவள் புது ஒளியை ரசிப்பதற்குள்ளாகவே, அனுபவிப்பதற்குள்ளாகவே போதும் என மறுபடியும் அவள் கண்ணை கட்டி காட்டில் விடும் கதைதான் என்பதை உன் கை நிறைய சோழிகளாய் என்னை அள்ளிக்கொண்டு இரண்டு பக்கங்களிலும் நீ ஒருவனே விளையாடுகிறாய். என்னை நீ நிறைக்கும் தற்காலிக பள்ளங்களில் நான் மூச்சு முட்ட காத்திருப்பதாய் சொல்லித் திரிகின்றன வழித்தெடுத்து வீசும் உன் கரங்கள். தலை புரளும் சோழிகளால் உந்தப்பட்டு மர்ம புன்னகையுடன் நீயே தேர்ந்தெடுக்கிறாய் வேறு விளையாட்டையும். கலைத்து போடப்பட்ட புதிராய் நான் மீண்டும் காத்திருக்க துவங்குகிறேன். இக்கவிதையில் நான் மீண்டும் காத்திருக்க துவங்குகிறேன் என்பது ஒரு முடிவுக்கான அச்சாரம் என்பதை நீ எப்போது புரிந்து கொள்ளப் போகிறாய் என்பதுதானே ஊடாடும் கேள்வி. 2022 ஆனந்த விகடன் பவள விழா பரிசு திட்டத்தில் வெளியான 75 முத்திரை கவிதைகளில் சாமக்கொடை என்ற தலைப்பில் வித்யாசங்கர் எழுதிய கவிதை இது. 18 பட்டி சூழ சன்னதம் கொண்ட மாரியாத்தா சட்டென இறங்கினாள் பெரிய வீட்டு சாந்தி மீது. என்ன வேண்டும் கேள் மகனே என்றாள். ஆவேசம் கொண்டாலும் அழகு ததும்பும் அவளிடம் அத்தனை பேர் முன் எப்படி கேட்பேன், நீதான் வேண்டுமென்று. இக்கவிதையில் இருக்கும் பெண்பால் விகுதிகளை நீக்கிவிட்டு ஆண்பால் விகுதிகளுடன் ஒரு பெண் எழுதியிருந்தாலும் காதலின் அதீத அதி உன்னத வெளிப்பாடாகவே அது போற்றப்பட்டிருக்குமா? சமூகத்தை உற்று கவனிப்பதில் பெண் எப்போதுமே ஒரு எட்டு முன்னேறித்தான் இருக்கிறாள் என்பதை எவ்வித தயக்கமும் இல்லாமல் ஒப்புக்கொள்ளத்தான் வேண்டும். ஏனென்றால் சமூகம் என்பதே அவளிடமிருந்துதான் தொடங்குகிறது. பெண்தான் காரணம் என்பது போல சமூகத்தில் நடைபெறும் அத்தனை சடங்குகளும் பெரும்பாலும் பெண்ணை மையப்படுத்தியதாகவே உள்ளன. ஆனால் எந்த ஒரு வெற்றிக்கும் அல்லது எந்த ஒரு சிக்கலான தீர்வுக்கும் பின்னால் பெண் இருக்கிறாள் என்பதை மறைமுகமாக கூட வெளிப்படுத்த இன்னும் ஒரு இறுக்கம் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. இதேதான் ஒரு காலகட்டம் வரை இந்த கருத்தை நாம் வெளிப்படுத்தினால் இந்த உலகம் நம்மை எப்படி எதிர்கொள்ளும் என்கிற ஒரு தயக்கம் இருந்து கொண்டுதான் இருந்தது.
அந்த தயக்கத்தையும் துடைத்து எப்போது தன் தீட்டு துணியோடு சேர்த்து தூக்கி எறிய முனைந்தாளோ அப்போதே அது தீட்டு துணி அல்ல, ஒரு பிறப்பின் அவசரகால வழிக்கான திரைச்சீலை என்பதையும் தெள்ளத் தெளிவாக விளங்கத் தொடங்கியது உலகம். நுட்பம் இணைய இதழில் சாய் வைஷ்ணவி எழுதியிருக்கும் கவிதைகள் இதைத்தான் நமக்கு புலப்படுத்துகின்றன. பண்ணையாருக்கு டாக்டர் குழந்தை பிறந்திருப்பதாக சொன்னார்கள். பரிசு கொடுத்து விருந்துண்டு வந்தோம். கிருஷ்ணசாமி ஐயரின் மகனுக்கு இன்ஜினியர் மகள் பிறந்த போதும் அதையேதான் செய்தோம். பின் ஊரில் உள்ள ஊன்குடிகளுக்கு பிறந்த பைலட், சயின்டிஸ்ட், போலீஸ், கலெக்டர், ஊதாரி, பொறுக்கி குழந்தைகளுக்கும் அதைத்தான் செய்தோம். புழுக்கமற்ற ஒரு நாளில் காலணி அணியாத சொக்கையனுக்கு மனித குழந்தை பிறந்ததாக பேசிக்கொண்டார்கள். நாங்கள் யாரும் அந்த பக்கம் போகவே இல்லை. அறிவியல், தொழில்நுட்பம், இணையம், கணினி யுகம் என உலகம் தன் இயங்கு நிலையை மாற்றிக்கொண்டே இருந்தாலும் சேரி எப்போதும் தாழ்த்தப்பட்ட குடிக்கான பகுதிதான். சேரிக்குள் வாக்கு சேகரிக்க போய்விட்டு வந்தால் கூட குளித்துவிட்டு வீட்டுக்குள்ளே நுழைகிற வெட்கக்கேடு இன்னும் அரங்கேறி கொண்டுதான் இருக்கிறது. எத்தனை உயர் பதவிகளுக்கு வந்தாலும் உயர்குடி பிறப்புக்கு கிடைக்கும் அங்கீகாரம் சேரிவாழ் சமூகத்திற்கும் சமமாக கொடுக்கப்படுகிறதா? கருப்பு நிறம்தான் கண்ணை உறுத்துகிறது எனில் எவ்வளவு அபிஷேகம் செய்தாலும் வெளுக்கவே வெளுக்காத சாமி சிலைகள் மட்டும் கருவறைக்குள் ஏன் இருக்க வேண்டும்? தூக்கி வெளியில் எரிய துணிவிருக்கிறதா உனக்கு என கேட்பது போல் உள்ளது சாய் வைஷ்ணவியின் இக்கவிதை. எவ்வளவு பணம் இருந்தென்ன, எவ்வளவு பெரிய பதவியில் இருந்தென்ன, பெருந்தொற்று காலத்தில் யாரும் யாரையும் சீண்டுவதற்கு அவ்வளவு தயங்கினோமே. அப்போது சாதி, மதம், ஏழை, பணக்காரன் என்ற எந்த வித்தியாசமுமின்றி எல்லோருமே ஒருவரையொருவர் தொடத் தயங்கிய தாழ்த்தப்பட்டவர்களாகவே உருமாறிப்போனோம் தானே. மனிதம் விசாலமடைய காலம் வாய்ப்புகளை வழங்கி கொண்டேதான் இருக்கிறது. நாம் தான் வீட்டு வாசலை விட்டு ஒரு அடி எடுத்து வைப்பதற்கும் அவ்வளவு யோசிக்கிறோம் என்பதை வீடுகள் கட்டப்பட்டதாகவே புடைத்து நிற்கின்றன. வருவதும் போவதுமாக சந்தடி தரும் மனித காலடிகளுக்கு கதவுகள் எப்போதும் திறந்தே கிடக்கின்றன. எவ்வளவு தட்டியும் திறந்து கொள்ளாதது மனம் மட்டும்தான் என்கிறார் வைஷ்ணவி. வெறுமனே வாழ்ந்தோம் மறைந்தோம் என்றில்லாமல் உன் பெயர் பொறிக்கத்தக்க வகையில் குறைந்தபட்சம் உன் தெருவுக்காவது நீ என்ன செய்துவிட்டு போனாய் என்று கேட்பது போல் இருக்கிறது. வருவதும் போவதுமாக சந்தடி தரும் மனித காலடிகள் என்ற வரிகள். வேடம் புனைதல் என்பது வாழ்வுக்கானது என்கிற நிலை மாறி வசதிக்கானது என்கிற பரிமாணம் அடைந்து விட்டது ஒரு மாபெரும் தோற்றப்பிள்ளையே. பதவியின் பொருட்டு, தன் உயர்நிலை தெரிவித்தலின் பொருட்டு, தன்னை முன்னிலைப்படுத்துதல் அல்லது தன் தரம் உயர்த்துதல் பொருட்டு என பல வகையான வேடம் புனையும் மனிதர்கள்தான் எளிய மனிதர்களின் இயல்பை கண்டு எக்காலமிடுகிறார்கள். ஆனாலும் எளிய மனிதர்களும் சரி, எளிய மனிதர்களின் கடவுளர்களும் சரி, மாறு வேடத்தில் வந்து இந்த உலகை கண்ணுறும் போது தங்கள் பங்குக்கு ஒரு சிறு மாற்றத்தையாவது நிகழ்த்திவிட்டுத்தான் தங்கள் இருப்பிடம் திரும்புகிறார்கள் என்பதை சடை விரித்தாடும் இச்சுடலை மாடன் எப்போதாவதுதான் மாறு வேடத்தில் நகர்வலம் வருகிறான். ஒருமுறை கால்களற்ற சாலையோரத்து முதியவராக வந்தவன் புன்னகைத்ததில் இந்நகரத்தின் மேல் மேகம் பூத்தது. மற்றுமொரு முறை கூளம்பொறுக்கும் சிறுவனாக வந்தவனின் பசித்த கண்கள் பாதி நிரம்பியதில் ஒலி மின்னல் வெட்டியது. முன்னிரவில் சேலை கட்டி வீதியில் வந்தவனின் கரங்கள் தட்டிய கரகரத்த குரலில் பெய்த மழையில்தான் இன்னும் நனைந்து கொண்டிருக்கிறது இந்நகரம் என்ற சாய் வைஷ்ணவியின் கவிதை நமக்கு பல்வேறு தகவல்களை சொல்கிறது. நகரம் நகரம் என்று கொண்டாடும் இந்நகரம் உண்மையில் ஒரு சிறு கிராமத்தின் நீட்சிதானே. இந்நகரம் இன்று இவ்வளவு படோடோபமாக இருக்கிறது என்றால் அதில் எவ்வளவு இழப்பு மறைந்திருக்கிறது. இந்நகரத்தில் இன்றும் சுடலை மாடன்கள் தங்கள் பழைய கிராமவாசம் மாறாமல் வலம் வருவது உங்கள் கண்ணுக்கு தட்டுப்படவே இல்லையா? நீங்கள் உங்கள் வாழ்வை மாற்றியமைப்பதற்காக வேடம் புனைகிறீர்கள். எளிய மனிதர்களின் வாழ்வோ தான் பறிபோய் விடாதிருக்க நிமிடத்துக்கு நிமிடம் தன்னை தகவமைப்பதற்காக வேடம் புனைகிறது. நீங்கள் ஒரு கட்டத்திலிருந்து இன்னொரு கட்டத்திற்கு நகர்வதற்காக புன்னகையை வேடமாக தரிக்கிறீர்கள். அவர்களோ தங்கள் நிலை திரிந்துவிடக்கூடாது என்பதற்காக புன்னகையின் மூலம் தங்களை தாங்களே மறுகட்டமைப்பு செய்கிறார்கள். உங்களுக்கு வருவதெல்லாம் புளித்த ஏப்பம். அவர்களுக்கு பாதி வயிறு நிரம்பிவிட்டாலே அடுத்த வயிறும் நிரம்பும் பொருட்டு போதும் என்கிற ஒலி தன்னியல்பாகவே வந்துவிடுகிறது.
முரட்டு உருவமும் கரகரத்த குரலும் வித்தியாசமான நடையுடை பாவனையும் கொண்ட அரவாணிகள் நெருக்கம் உங்களை மிகவும் தொந்தரவுக்கு உள்ளாக்குகிறது. பாவம் பார்த்தல்ல, உங்களை விட்டு விலகினால் போதுமென்றும் அவர்கள் ஆசீர்வாதம் கிடைத்தால் உங்கள் வாழ்வு செழிக்கும் என்றும் தானே அஞ்சுபத்தை இறைக்கிறீர்கள் என எத்தனை கேள்விகளை முன்வைக்கிறது இக்கவிதை. கவிதை கணம் மட்டும் நிகழ்ந்தால் போதாது, அது கனம் கூடியதாகவும் இருக்க உள்ளீடற்ற பார்வை, இளகிய மனம், சூழலோடு ஒன்றும் பொருத்தப்பாடு, ஒப்பீடு, சொற்சிக்கனம் எல்லாமும் வேண்டும். நவீன கவிஞர்களின் பெண் கவிதைகள் தொடரை மீண்டும் நாளை கேட்போம் அன்பர்களே.